திரிஷா வந்து ஒரு சாதாரண ஒரு அப்பிராணி நினைக்காதீங்க. திடகாத்திரமான நினைத்த ஒரு எடுத்த வேலையை முடித்து காட்டக்கூடிய சக்தி படைத்த ஒரு பெண்மணி ஜாதகத்தின் ரீதியாக. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரே ஒரு விஷயம் இருக்குங்க, அடிப்படை விஷயம். கடக லக்னத்திற்கு 10ஆம் இடமான சூரியன் வந்து மேஷராசிக்குள்ள உச்சமாகிறார். முடிஞ்சு போச்சுங்களா? என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளாவது இவர் வந்து முதல்வராக அமர்வதற்கு வாய்ப்புண்டு. அடுத்த அம்மா வந்துட்டு த்ரிஷா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஜாதகத்திலேயே அந்த அமைப்பு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தாவேகாவை தேர்ந்தெடுக்கலாம் இவரை. ஆனால் அரசியலில் இவர் தனிச்சையாக இவருக்கு ஒரு முத்திரை இடைத்தேர்தலில் கூட வரலாம், எங்கே வேணா வரலாம். திரிஷாவோட ஜாதகம் கூட அப்படித்தான். 1983 மே மாதம் 4ஆம் தேதி பிறந்ததாக ஒரு குறிப்பு இருக்கு. அதை வச்சு தான் பேசி அவருடைய லக்னம்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னம். ஒரு பார்த்தீங்கன்னா முதலுடைய ராசி கடக ராசி, இவருடைய லக்னம் கடக லக்னம். அப்போ இரண்டுமே கடகத்துடைய ஆதிக்கம். கொஞ்சம் ஏதாகிலும் ஒரு தடை வந்து அழுத்தத்தை அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் கொடுத்து கொண்டு இருக்கு. கடகத்துக்கு 7ஆம் இடத்துல மகர ராசியில் பிறந்தவர் திரிஷா அவர்கள். திரிஷாவுடைய ராசிக்கு 7வது ராசியில் பிறந்தவர் முதல்வர் விஜய் அவர்கள். ஒரு நட்பு ரீதியாக மட்டும் நம்ம அவங்கள வந்து பேசலாம். ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து ஆன்மீகமும் அரசியலும் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நிறைய அரசியல் சார்ந்து பேச போறோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அரசியல் களத்துல தொடர்ந்து பல அரசியல்வாதிகளை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சார். அந்த வரிசையில வந்துட்டு விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ்க்கு வந்த காலத்துல இருந்து நடிகை த்ரிஷா அவர்களை பத்தின பேச்சு வந்து தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்டா இருக்கலாம், அவங்களுடைய ஸ்டோரிஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு அவங்களுடைய என்னன்னா அவங்க அதுக்கு முன்னாடி இருந்ததுல இருந்து இப்போ அவங்களுடைய லைஃப்ல கொஞ்சம் மாற்றத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கொடி படத்தினுடைய ஒரு திரைப்பட காட்சியை வச்சுக்கிட்டு இந்த காட்சி வந்துட்டு தாவைக்கால நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி ஒன்று நடக்கும்னு சும்மா அது ஒரு ஃபன்னியா மீம்ஸா ரீல்ஸா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தனுஷ் அவர்களும் பாலிடிக்ஸ்க்கு வராரு, த்ரிஷா அவர்களும் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய ரோல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? தாவேகாவும் இருக்கு, புது கட்சி இருக்குது, அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் சார்? நம்முடைய கொள்கைன்னு ஒன்று இருக்குங்க. முதல்ல நீங்கள் ஒரு ஆங்கர், நான் ஒரு ஜோதிடர். முடிஞ்சு போச்சிங்களா? முதல்ல விஜய் அவர்களை பற்றி பேசிய போது நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே போனோம், அதை தவிர்த்தோம். ஏன் தவிர்த்தோம்? தனிப்பட்ட விஷயங்கள் பர்சனல் நமக்கு வேண்டாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை உள்ளே போய் பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. ஒரு மனிதன் நல்லது செய்கிறனாலும் காரணம் இருக்கும், வேறு பாதை மாறினாலும் அதற்கு காரணம் இருக்கும். எல்லாமே எனக்கு எப்படின்னா, எல்லோருக்கும் மேலே நான் வந்து ஒரு தீர்மானத்துக்கு வருவேன். அவர்கள் செய்வது எதுவுமே அவள் செய்யவில்லை, அவளுடைய நேரம் செய்யுது, கிரகம் செய்ய வைக்குது. இப்படி வாழ்க்கையை அவளுக்கு கொடுத்துருக்கு. யாருக்காக இருந்தாலும், அது அரியணை ஏறக்கூடிய வாய்ப்பாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த வாய்ப்பாக இருந்தாலும் சரி. நான் நிஜமாகவே ஒரு ஆச்சரியப்பட்டு போன ஜாதகம் த்ரிஷாவுடைய ஜாதகம். நான் இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா, நான் நடிகர்களை தொட்டதே கிடையாது. விஜய் ஜாதகத்தை கூட பார்த்ததே கிடையாது, தப்பாக எடுத்தாதீங்க. தேர்தலுக்கு முன்னதாக நான் களமாடிய ஜாதகம் பூரா பார்த்தீங்கன்னா, எடப்பாடி ஜாதகமா, ஸ்டாலின் ஜாதகமா, உதயநிதியா, இல்லை அண்ணாமலையா, இப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன். நான் அவர்களை நான் வந்து பார்த்த பார்வை வேறு, இவருடைய இடம் என்பது வேறு, நான் தீர்மானித்து வச்சிருந்தேன். அவர் ஒரு பெரிய நடிகர், ஆமாம், அப்படி அந்த இடத்த வச்சு பார்த்துருந்தேன். இப்போ காலம் மாறி இருக்குது. மக்கள் எப்படின்னா ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்க, கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டம் எப்படின்னா, ஒரு விஷயம் தொடங்குகின்ற போது அதை சார்ந்து சில விஷயங்கள் தொடங்குவது என்பது இயற்கையான ஒரு விஷயம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கின்ற போது அவருடைய சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். சுய ஜாதகம் என்று வருகின்ற போது பல பேருடைய ஜாதகம் என்கிட்ட இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சிலருடைய ஜாதகம் மற்றவர்கள் வழியாக எனக்கு கிடைக்கப்பட்டது தான். திரிஷாவுடைய ஜாதகம் கூட அப்படித்தான். எனக்கு வந்து திரிஷா கிருஷ்ணன் ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா 1983 மே மாதம் 4ஆம் தேதி பிறந்ததாக ஒரு குறிப்பு இருக்குது. அதை வச்சு தான் பேசிட்டு இருக்கோம். அவருடைய லக்னம்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னம். ஒரு பார்த்தீங்கன்னா முதலுடைய ராசி கடக ராசி, இவருடைய லக்னம் கடக லக்னம். அப்போது ராசி என்பது வேற, லக்னம் என்பது வேற. அப்போ இரண்டுமே கடகத்துடைய ஆதிக்கம், சந்திரனுடைய ஆதிக்கம் என்பது ஜாதகம். இவருடைய ஜாதகம் பார்த்தா வயது இவ்வளோ வயதாகிப்போச்சு இல்லையா, இன்னும் திருமண வாழ்க்கை இன்னும் உள்ள வரல. ஜாதகத்துக்குள்ள லக்னத்தில் மாந்தி இருக்கார்.
மாந்தி இருந்தாவே சனியோ மாந்தியோ லக்னத்தில் இருக்கின்ற போது கொஞ்சம் ஏதாகிலும் ஒரு தடை வந்து அழுத்தத்தை அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் கொடுத்து கொண்டிருக்கும். ஏதாகிலும் ஒரு விஷயம்தான். உயிர் காரகமா பொருள் காரகமா. பதவியை கொடுத்தா பொருளை கொடுக்காது, உயிரை கொடுத்தா புகழை கொடுக்காது, புகழை கொடுத்தா உயிரை கொடுக்காது, பணத்தை கொடுத்தா புகழை கொடுக்காது. ஏதோ ஒன்று தான் கிரகம் கொடுக்கும். அப்போ எதை கொடுத்திருக்கு எதை கொடுக்கவில்லை என்று பாருங்கள். திரிஷா என்பவர் சிறந்த ஒரு நடிகை, பிரபலமான நடிகை, மற்றவரால் பாராட்டக்கூடிய ஒரு நடிகை. இப்போது அவருடைய செயல்பாடுகளும் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் முதல் நாளில் திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்க. ரொம்ப அதிகபட்சமான அக்கறை எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஜாதகத்தை மட்டுமே வச்சு பேசும்போது இவங்க மகர ராசி. பொதுவாகவே வாழ்க்கை துணையுடைய எப்படி எடுக்கணும்னா சப்தமாதிபதி எடுக்கணும். இல்லை அவங்க வாழ்க்கை துணையாகவே ஒருவர் வரவில்லை என்றாலும் ஒரு நண்பராக ஒருவர் அமைகின்ற போது, சப்தம ராசியில் நண்பர்கள் அமர்கின்ற போது, ஒன்றாகின்ற போது அந்த நட்பு என்பது நீடிக்கும், நட்பு புட்டுக்காது. அப்போ கடகத்துக்கு 7ஆம் இடத்துல மகர ராசியில் பிறந்தவர் திரிஷா அவர்கள். திரிஷாவுடைய ராசிக்கு 7வது ராசியில் பிறந்தவர் முதல்வர் விஜய் அவர்கள். ஒரு நட்பு ரீதியாக மட்டும் நம்ம அவங்கள வந்து பேசலாம், புரியுதுங்களா? வேறு எதுவும் பேசக்கூடாது. நல்ல நண்பர்களாக வழிகாட்டிகளாக இருப்பதற்கு தகுதி படைத்தவர் திரிஷா. சரி, திரிஷா அவர்களுக்கு சுய ஜாதகம் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு தனி இயல்பு இருக்கும் இல்லை? இறைவன் ஒரு விதியை உங்களுக்கு படைத்திருப்பா. இந்த இடத்துல நீங்கள் பிறக்கணும், இதையெல்லாம் நீங்கள் சந்திக்கணும், சந்தித்த பிறகு இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும், இந்த இடத்துல நீங்கள் உட்காரணும். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரே ஒரு விஷயம் இருக்குங்க, அடிப்படை விஷயம். நீங்கள்லாம் கேட்குற தகவல் தான், அதை சொல்லிடுறேன். சூரியன் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கணுங்க. 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கணும். எப்படி? இந்த 2 விதி. இங்கே என்ன விதி? இவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கடக லக்னத்திற்கு 10ஆம் இடமான சூரியன் வந்து மேஷராசிக்குள்ளே உச்சமாகிறார். முடிஞ்சு போச்சுங்களா? என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளாவது இவர் வந்து முதல்வராக அமர்வதற்கு வாய்ப்புண்டு. இதுவரை இப்படி நான் யாரும் பேசுனதே கிடையாது. இதுவரையிலும் இப்படி நான் யாருக்கும் பேசுனது கிடையாது. புரியுங்களா? அதே 10ஆம் இடத்துல 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ நீங்கள் திரிஷா வந்து ஒரு சாதாரண ஒரு அப்பிராணி நினைக்காதீங்க. திடகாத்திரமான, நினைத்த ஒரு எடுத்த வேலையை முடித்து காட்டக்கூடிய சக்தி படைத்த ஒரு பெண்மணி. ஜாதகத்தின் ரீதியாக 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் அங்கே ஆட்சியாக இருக்கிறார். 10ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கிறார். அரசியல் என்பது கனவாக கிடையாது, அரசியல் வாழ்க்கையில் நிஜமாகும். புரியுங்களா? அப்போ போட்டி எங்கே வரப்போகுது, எப்படி வரப்போகுது, என்ன நடக்க போகுது, அது காலை தீர்மானிக்கட்டும். இவர் அரசியலுக்கு வருவார் என்பதான் கேள்வி. எல்லாம் சொல்கிறீங்க தனுஷு வருவார்னு. திரிஷாவும் அரசியலுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னொன்று பேசுகிறவங்க இன்னும் சொல்லுவாங்க, அந்த கிரகம் உச்சம், இந்த கிரகம் உச்சம். முதல்ல உச்சன் பார்க்கவே கூடாது. இவர் ஜாதகத்தில் உச்சமாக சனியும் இருக்கிறார். யாருங்க? சனியும் இருக்கிறார். சனி உச்சமாக இருந்தால் 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் சூரியன் உச்சமாக இருக்கிறார். ஆனால் என்ன ஒரு நிலைமை மாறுதுன்னா சனி பக்ரமாயிட்டார். அப்போது அந்த 10ஆம் இடத்து சூரியனுடைய ஆதிக்கம் இவருடைய மனதில் அழுத்தமாக இவரை அதை நோக்கி நகர்த்தி செல்லும், அரசியலை நோக்கி நகர்த்தி செல்லும். நீங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாதகத்தை சமீபத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆச்சரியம் எனக்கு. சரி, 2வது அம்மாவா இந்த அம்மா? எப்படிங்க? நான் இரும்பு பெண்மணி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மா அவர் தான், புரட்சித் தலைவி அம்மா அவர் தான். ஒரு பெரிய பிம்பமாக இருந்தார், யாருமே கிட்ட நெருங்க முடியாது. அந்த அளவிற்கு ஒரு பெண்ணுடைய இலக்கணம், பெண் எப்படி இருக்கணும், மற்றவர்களை எப்படி அணுக வைக்கணும், எப்படி பார்வையை பார்க்க வைக்கணும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருந்தான் அம்மணி. அந்த அம்மாவுடைய ஜாதகத்தை பார்த்த பின்னாடி இந்த ஜாதகத்தை பார்க்கின்ற போது லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு. இவங்க ஜாதகத்தில், திரிஷா ஜாதகத்தில் அந்த குரு கடகத்தில் இருக்கின்ற லக்னத்தை பார்க்குறார். புரியுங்களா? அப்போது வளர வளர செல்வாக்கு அதிகரிக்கும் ஒழிய நிச்சயமாக குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. இன்னொன்று தெளிவான பாதை சொல்லணும்னா அரசியலே இவருக்கு பக்காவாக கை கொடுக்கும். அவருக்கு சுக்கரம் உச்சங்க. அவருக்கு யாருக்கு? விஜய் சுக்கரம் உச்சம். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை. எப்படிங்க? அறிவோடு கூடிய ஆற்றல், அறிவோடு கூடிய அழகு, அறிவோடு கூடிய திறமை, செல்வாக்கு. 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன், 12ஆம் இடத்து அதிபதி புதன், இருவரும் பரிவர்த்தனை ஆகிறார்கள். சுக்கிரன் கூட ராகு சேர்றாங்க. சுக்கிரனும் ராகுவும் இணைந்த காரணத்தினால் சினிமாவில் கொடிகட்டி பறந்தாங்க.
பறக்கிறாங்க. சுக்கிரனும் ராகுவும் கிரகங்கள் மட்டும்தான் காரணம், புரியுங்களா? அப்போ இதற்கு நம்ம ஜாதகம் சரியாக இருக்குது. லக்னத்தில் மாந்தி, 7ல் போய் சந்திரன். அப்போது மேஷ சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை விரைவில் ஒரு இடத்துல கொண்டு போய் அமர வைப்பாங்க. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இப்பொழுது என்னுடைய கணக்கின்படி குரு திசையில் சுக்கிர புத்தி போயிட்டுருக்கு. சுக்கிர புத்தி முடிஞ்சு சூரிய புத்தி வருகின்ற போது அரசியலில் ஒரு அழுத்தமான இடம் திரிஷா அவர்களுக்கு உண்டு. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க பாருங்க. எப்படிங்க? இப்போ நம்ம சும்மா சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா அடுத்த அம்மா வந்துட்டு த்ரிஷா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஜாதகத்திலேயே அந்த அமைப்பு அதாவது இப்போ ஒருவருக்கு இங்கே ஆட்சி இருக்கீங்க. இப்போ சரியான ஒரு வழிகாட்டுதல் நீங்கள் வந்துட்டா எனக்கு நிர்வாகத்தை பார்த்துக்கலாம் கூட நினைக்கலாம் நீங்கள், புரியுதுங்களா? எந்த சூழ்நிலை ஒவ்வொரு நொடியும் மாறக்கூடியதாங்க வாழ்க்கை, மாறக்கூடியதான் வாழ்க்கை. அப்போ அதற்குரிய அடித்தளத்தை அந்த கிரகங்கள் அமைச்சு கொடுத்துடும். நீங்கள் சாதாரண ஒரு இடத்துல இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பற்றி எந்த ஜோதிடரும் யோசிக்கவே இல்லைங்க முதல்வர் அவர் வருவார்னு, புரியுங்களா? இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்க்கவே இல்லை. ரஜினி எதிர்பார்த்தாங்க, அங்கே கோட்டை விட்டுட்டாங்க. ரஜினி வந்துடுவார்னு பல பேர் அழுத்தமாக வர சொன்னாங்க ஜோதிடர்களே, அவர் வரல, புரியுங்களா? அப்போ என்னென்னா என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது கவனிக்க வேண்டியது எதிர்காலத்தை கவனிக்கணும். இப்போ எதை கவனிக்கணும்? எதிர்காலம் ஒரு ஜாதகருக்கு எப்படி இருக்குது, அவங்க ஜாதகம் எப்படி இருக்குது. இப்போவும் தெளிவாக சொல்கிறேன், யார் வேணாலும் பார்க்கட்டும், யாரும் கேட்கட்டும். கடக லக்னம், லக்னத்தில் மாந்தி, 4ஆம் இடத்துல சனி, வக்கிர சனி, சனி உச்சமாக, 5ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது. 6ல் கேது இருந்தாவே எதிரிகளை வெல்ல முடியும், சூழ்ச்சியால் வெல்ல முடியும், சாதகமாக சாமர்த்தியமாக வெல்ல முடியும். 6ல் கேது பிறப்பு ஜாதகத்தில், 7 சந்திரன். இவருக்கு திருமண வாழ்க்கையில் மட்டும்தான் கொஞ்சம் சோதனை இருக்கும். மற்ற இடத்துல போய் பார்க்கும்போது ஆண்டவன் வேறு சக்தியை கொடுத்துடுவான். அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமாக, ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல எந்த கிரகம் எங்கே இருக்குது, எதை வச்சு நம்ம பேசுகிறோன்னு. செவ்வாய் ஆட்சியாக, 11ல் புதன், 12ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகியிருக்கின்றார்கள். நிச்சயமாக இவருக்கு அரசியல் யோகம், அரசியலில் முன்னேற்றத்தை காணக்கூடிய யோகம், செல்வாக்கோடு திகழக்கூடிய யோகம் இவருக்கு உண்டு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தாவேக்காவை கூட தேர்ந்தெடுக்கலாம் இவரை. ஆனால் அரசியலில் இவர் தனிச்சையாக இவருக்கு ஒரு முத்திரை எங்கே வேணா வரலாம், புரியுங்களா? நிச்சயமாக ஒரு யோக ஜாதகம். இவருடைய ஜாதகத்தை பார்த்து விட்டால் ஒவ்வொரு ஜோதிடரும் அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. அப்போது இவருக்கு யோகம் இருப்பது என்பது நிச்சயமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜாதகத்தை பார்க்குறவங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, நமக்கு தெரிஞ்சதை நாம் சொல்லிட்டோம், புரியுங்களா? தவறாக இருந்தால் விமர்சனம் பண்ணட்டும், இது தப்புன்னு பதில் சொல்லுவோம். ஓகே சார். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி சார். எல்லாருக்குமே இந்த நவம்பர் மாதம் ராகு கேது பலன் எப்படி இருக்கும் நம்ம பேசியிருந்தோம். த்ரிஷா அவர்களுக்கு அது எப்படி இருக்கும் சார்? சரியா கேள்வி வந்துட்டீங்கல்ல. அப்போது ராகு வந்து மகர ராசிக்கு ஜென்ம ராகுவாக மாறப்போகிறார். 2ஆம் இடத்து ராகு, 2ஆம் இடத்து ராகு இந்த வார்த்தையில் கோபத்தை உண்டாக்கும், குடும்பத்தில் நிம்மதியில் உண்டாக்கும். ஆனால் ஜென்ம ராசிக்குள்ளே மகர ராசிக்குள்ளே ராகு வரப்போகிறார். இப்போ 7ஆம் இடத்துல கேது, அங்கே தான் ஒரு புள்ளி இருக்குது. 7ஆம் இடம் நட்பு ஸ்தானம், புரியுங்களா? கூட்டணி நிறையா சொல்லுவோம் இல்லையா? 7 போய் கேது உட்கார போகிறார். அப்போ கேது எந்த நட்பை வெட்டி விட போகிறார், இல்லை எந்த நட்பினால் இவருக்கு ஆதாயம் கிடைக்க போகுது? ஆமாம், ஆதாயம் கிடைக்க போகுது. ஒரு பக்கம் பார்த்தாச்சு. அடுத்து இப்போ 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு போவார். 4ஆம் இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் ஆரோக்கியம் கெடும், சுகஸ்தானத்தில் போய் போகும். என்ன கொஞ்சம் களத்தில் இறங்கி அரசியல் செய்கின்ற போது கூட அந்த தன்னுடைய சுகம் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. தன்னுடைய அலைச்சல் அதிகரிக்கலாம், புரியுங்களா? அதன் காரணமாக கூட. ஆனால் சந்தோஷமான நிலைமை தான் இருக்கும். அப்போ ராகு கேது பயிற்சி என்பது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சனி பயிற்சி இவரை கீழே இறங்கி உழைத்திடும்படி செய்ய வைக்கும், ஒரு உழைப்பிற்கு வழிகாட்டும். ஆனால் அரசியல் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்குது, அரசியலையும் இவங்களையும் பிரிக்க முடியாது. என்னுடைய பார்வையில் அதிகபட்சமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு அம்மாவிற்கு பிறகு தமிழகத்தில் ஒரு அரசியல் பெண்மணியாக ஆளுமையாக த்ரிஷா அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சார், ரொம்ப நாளாக வந்து நம்ம என்னென்னா பேசாமல் இருந்தவங்க வந்துட்டு த்ரிஷா அவர்கள் தான். நம்ம கேட்கும் பொழுது கூட நீங்கள் பேச மாட்டீங்க. இப்போ இன்னைக்கு வந்து பேசும்பொழுது இவ்வளோ ஆச்சரியங்கள், இவ்வளோ நாள் பேசாமல் இருந்ததுக்கு இன்னைக்கு வந்து இதுக்கு தான் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தோமாங்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ ஆச்சரியங்களை சொல்லியிருக்கிறீங்க. இல்லை, நான் எல்லாரும் பேசும்போது நேற்று தான் அவங்க ஜாதகத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேன். அதை நீங்கள் கூப்பிட்ட உடனே ஆராய்ச்சி பண்ணேன்.
என்னதான் இருக்குது ஜாதகத்தில் பார்த்துடுவோமே, ம். ஜாதகத்தை தானே பேச போகிறோம். அப்போ அதுதான் இந்த விளக்கம் கூட நான் ஏன் கொடுத்தேன்னா, இந்த லக்னம், இந்த ராசி, இந்த கிரகங்கள் இங்கே இருக்காங்க, இந்த திசாபுத்தி நடந்துட்டுருக்கு. அப்போ மக்கள் முடிவு எடுக்கட்டும், ஜோதிடர்கள் பார்த்தா அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பேச சரியா தவறான்னு இருப்பதை சொல்வதற்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே. புரியுங்களா? எல்லாருமே பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டவர்களை எல்லோருமே பேச முடியும், ம். விமர்சனம் பண்ண முடியும். ஆனால் நாம் அப்படி இல்லை. அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும், ம். எப்படி இருப்பாங்க, இதை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். ம். அரசியல் கேரக்டர் மட்டும்தான் பேசுகிறோம். பொது வாழ்க்கைக்குள்ள நம்ம போக தயாரா இல்லை. அது ஓகே சார். அது ஆனா அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பத்தி தான் பேசுறோம். இப்போ 7ஆம் இடத்துல கேது வரும்போது தான் எனக்கு கொஞ்சம் சில நெருக்கடிகள் இருக்குது. எந்த நட்பு கை கொடுக்க போகுது, எந்த நட்பு இவரை விட்டு பிரிய போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அது பிறகு பார்ப்போம். ஓகே. அதையும் காலம் தீர்மானிக்கும். ஓகே சார். ஆனால் நிச்சயமாக ஒரு யோக ஜாதகம் தான் ஜாதகம் இது. நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்கிறீங்க சார். பார்க்குறவங்களுக்கு வந்து என்னன்னா, நிறைய பேர் சும்மா ஒரு போற போக்குல வந்து இவங்க அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து விளக்கத்தோட இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அண்ட் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜோதிடம் தாங்க வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா கிரகங்கள் மட்டும்தாங்க, வேறு எதுவுமே கிடையாதுங்க. ம். இவங்களை வந்து பகுத்தறிவாதியாக மாற்றுவதும் கிரகங்கள் தான், ஆன்மீகவாதியாக மாற்றுவதும் கிரகம் தான், ம். உங்களுக்கு வந்து படிப்பினைகள் கொடுப்பதும் கிரகங்கள் தான், ம். உங்கள் பாதையை வந்து உச்சகட்டத்தை நோக்கி அழைத்துச் செல்வதும் கிரகங்கள் தான், பாதையை மாற்றுவதும் கிரகங்கள் தான். எதுவுமே நம்ம கிடையாது என்பது மட்டும்தான் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம். ம். அப்போது நடக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் காரணமாக நம்முடைய கர்ம வினைகளும் திசா புத்தியும் நம்முடைய ஜாதகமும் கிரக சஞ்சாரங்களும் தான் காரணமாக இருக்குது. அந்த கிரக சஞ்சாரங்கள் மாறுகின்ற போது வாழ்க்கை தலைகீழாக மாறுவது பார்த்து கொண்டிருக்கிறோம். எவரும் நிரந்தரமானவர்கள் அல்ல. நிரந்தரமாக ஒரே இடத்தில் யாருமே கிடையாது. புரியுங்களா? இதுதான் ஆன்மீகத்தின் ஒரு முதல் படியே இதுதான். புரியுங்களா? அதுதான் ஜோதிட சாஸ்திரத்தின் கடைசி வரி. அப்போ உங்கள் கர்ம வினை என்னவாக இருக்கிறதோ அதை நீங்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். கிரகங்கள் மாறுகின்ற போது நீங்கள் அந்த இடத்தை விட்டு கீழே இறங்குவதற்கு வாய்ப்பு வந்துடும். பொதுவா பேசும்பொழுது சார் ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அவருக்கு வந்து ஆட்சி தொடர்ந்து இருக்கும்பொழுது கொஞ்சம் சில காலம் அவர் விலகி அவர் ஒரு சில வேலைகளை முடிச்சுட்டு வருவாரு, சில வழக்குகள் சந்திச்சுட்டு வர வரைக்கும் அந்த இடத்த வேற யாருக்கா கொடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில ஜோதிடர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த கேட்கும்பொழுது ஒருவேளை அந்த இடத்துல இவங்க வருவாங்களாங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் தொடர்பு படுத்தி பேசாதீங்க யாரையுமே. ம். தொடர்பு படுத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு விஷயம் இவங்களுக்கு அந்த யோகம் இருக்கா, ம். புரியுங்களா? அப்போ யோகம் இருந்தால் யோகம் தானாக வரும். ம். அதற்குரிய காரியங்களை கிரகங்கள் உருவாக்கி கொடுக்கும், காலம் உருவாக்கி கொடுக்கும். முடிஞ்சு போச்சு. ஓகே சார். புரியுங்களா? ஆ. பார்ப்போம். ம். ஆனால் திரிஷா அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு எதிர்காலம், பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. அரசியல்ல இருக்கு. இருக்கு. ஓகே சார். அதில் மறுக்கவே முடியாது, எவராலும் மறுக்க முடியாது. இந்த ஜாதகத்தை பார்த்து விட்டார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி மன்னன்.